ஒன்றிய அரசின் அடாவடியே புதிய டிஜிபி நியமனத்துக்கு தாமதம் என அமைச்சர் ரகுபதி விளக்கமளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டிஜிபியின் பதவிக்காலம் கடந்த ஆகஸ்ட் மாதமே நிறைவடைந்தும் புதிதாக டிஜிபி நியமிக்கப்படவில்லை என்றும், தங்களுக்கு ஏற்ற நபரை நியமிக்க வேண்டும் என்பதற்காகவே காலதாமதம் செய்யப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளதை சுட்டிக்காட்டி விளக்கத்தை கொடுத்துள்ளார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருந்ததால் புதிய டிஜிபி நியமனத்திற்கான பட்டியல் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு உரிய காலத்தில் அனுப்ப இயலவில்லை என்றும், வழக்கு முடிந்த பின் அந்த பட்டியல் அனுப்பி வைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். அதன் பிறகு டிஜிபி நியமன பட்டியல் தொடர்பாக யுபிஎஸ்சி நடத்திய கூட்டத்தில் விதிகளுக்கு புறம்பாக சில பெயர்கள் முன்மொழியப்பட்டதாகவும், அதை தமிழ்நாடு அரசு ஏற்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ள அமைச்சர் ரகுபதி, மாநில உரிமைகளை மதிக்கும் ஒரு அரசு எடப்பாடி பழனிசாமி போல் அமைதி காக்க முடியாது என்று காட்டமாக தெரிவித்துள்ளார். யுபிஎஸ்சி அனுப்பிய பட்டியலை தமிழ்நாடு அரசு ஏற்காததற்கான காரணத்தை விளக்கி கடிதம் எழுதப்பட்டிருப்பதாகவும், ஆனால் அதற்கு எந்த பதிலும் வரவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தனக்கு வேண்டப்பட்ட நபரை தமிழ்நாட்டில் டிஜிபியாக அமர்த்த ஒன்றிய அரசு முயலும் அடாவடிதான் இந்த பிரச்சினைக்கு காரணம் என தெரிவித்துள்ள அவர், தற்போது டிஜிபி நியமனத்தை குறை கூறும் பழனிசாமி, ஜெயலலிதா ஆட்சியில் எத்தனை ஆண்டுகள் டிஜிபி இல்லாமல் அரசை நடத்தினார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.